எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் நாட்டோட ஒத்துப்போங்க, ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுங்க, அப்பனா நாங்க சவுதி அரேபியாவுக்கு கண்டிப்பா அணு ஆயுதங்களை கொடுப்போம்னு ட்ரம்ப் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அது சம்பந்தமான தகவலுங்களையும், அடுத்ததா சவுதி அரேபியாவுக்கு எதிராக போர் நடத்த ஈரான், ஈராக், ஏமன் நாடுங்க ஒன்னா கை கோர்த்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. ஈரானுக்கு எதிராக ஜூலை மாதம் 2026 தொடர்ச்சியா 10 நாளைக்கு மேல தாக்குதல் நடத்திட்டு வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப போரை தன்னிச்சையா நிறுத்துறதா அவர் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. யூசுவலா போர் நிறுத்தத்துல 2 வகை இருக்குது. ஒன்னு சம்பந்தப்பட்ட 2 நாடுகளும் ஒன்னா அறிவிப்பாங்க, இல்லனா ஒரு நாடு மட்டும் தன்னிச்சையாவே போர் நிறுத்தத்தை அறிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஈரான் அமெரிக்கா போரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் எப்பவுமே போர் நிறுத்தம் நாங்க பண்ணிக்கிறோன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொன்னது கிடையாதுங்க. ஆனா அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற ட்ரம்ப் தான் மார்ச் மாசத்துல இருந்து கடந்த 4 மாசமா நடந்துட்டு வர போர்ல 3-4 தடவைக்கு மேல நாங்க போரை நிறுத்திக்கிறோம், ஈரான் எங்க கிட்ட ஒப்பந்தத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் நாங்க போரை நிறுத்துறோன்ற மாதிரி இப்ப வரைக்கும் பல தடவை ட்ரம்ப் சொல்லிருக்காரு. இப்ப ஆகஸ்ட் மாசம் தொடக்கத்துல ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட என்ன விஷயத்தை பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா நடத்தின தொடர் போரால ஈரான் ராணுவத்துக்கிட்ட கைவசம் இருந்த ஏவுகணைங்க, அதுக்கப்புறம் ட்ரோன்ஸுங்க மாதிரியான ஆயுதங்கள்லாம் பெரிய அளவுல அவங்களோட ஸ்டாக் ஃபைல இருந்து குறைஞ்சிருக்குது. அவங்க கிட்ட ராணுவம் ஒன்று இருக்குதானே தெரியல, ஏன்னா அந்த அளவு நாங்க தாக்குதல் நடத்தி அவங்களோட ராணுவத்தை நிர்மூலமாக்கி இருக்கிறோம்னு ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட பேசியிருந்தாரு. கடைசியா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல அவர் குறிப்பிட்டது என்னன்னா, ஈரான் அமெரிக்காவோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2வது தடவையா பண்ணிக்கணும்னு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அந்த காரணத்தினாலதான் சில நாளைக்கு மட்டும் போரை நிறுத்தி வைக்கிறேன்னு ட்ரம்ப் அவர் சார்பில் பேசியிருந்தாருங்க. ஆனா அமெரிக்கா இப்ப போர் நிறுத்தம் பண்ணிருக்கிறதுக்கு சில முக்கியமான காரணம் இருக்குதுன்னு சர்வதேச ஊடகங்களும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஈரான் இஸ்ரேல் போர் இல்லனா ஈரான் அமெரிக்கா போர் ஏற்பட்டுச்சுன்னா அங்க மீடியேட்டரா செயல்படுறதுக்குன்னே ஒரு நாடு இருக்காங்க, அந்த நாடு தான் கத்தார். அவங்க 2 நாடுகளுக்கு மத்தியில மத்தியஸ்தம் பண்ணி இந்த போர் நிறுத்தத்தை அடிக்கடி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கிற போர் நிறுத்தம் கத்தாரால நடக்கலங்க, சவுதி அரேபியாவால நடந்திருக்குது. ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்து சவுதி அரேபியா நல்ல எண்ணத்தோட போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மும்முனையில நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தினால தான் ட்ரம்ப் கிட்ட பேசி தற்காலிகமா ஒரு 10-20 நாளைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்துல குண்டு சத்தம் இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும்னு சவுதி அரேபியா முயற்சி பண்ணி மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஈரானுக்கு எதிரான தாக்குதலை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டு இப்ப அங்க போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஏற்பட்டிருக்கிற தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் தான் காரணம்னு சொல்லப்படுதுங்க. நான் முன்னவே குறிப்பிட்டு சொன்னேன்லங்க, சவுதி அரேபியாவுக்கு 3 பக்கத்துல இருந்து நெருக்கடி ஏற்பட்டதுனால தான் இப்ப அவங்க போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஈரான் அமெரிக்கா சண்டையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிற அளவுக்கு சவுதி அரேபியாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை ஏற்பட்டதுன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. கடந்த 3 மாசமா நடந்துட்டு வர ஈரான் அமெரிக்கா போற வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறத மட்டும் தான் சவுதி அரேபியா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா ஜூலை மாசத்துல சவுதி அரேபியாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிங்க இந்த போரால ஏற்பட்டிருந்ததுன்னா, மத்திய கிழக்கில் நடந்துட்டு வர போர்ல நீங்க ஒரு விஷயத்தை உன்னிப்பா நோட் பண்ணி பார்க்கணுங்க. இந்த போர்ல சவுதி அரேபியாவை தவிர்த்து அங்க பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகளா இருக்க பஹ்ரைன், குவைத், கத்தார், ஓமன் மாதிரியான நாடுங்க மேலாம் சராமாரிய ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸுங்களையும் விட்டு அடிக்கிறத ஈரான் ராணுவம் வழக்கமா வச்சிருக்காங்க. இதுல ஒரு நாட்டை நான் மறந்துட்டேன், அந்த நாடு தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடா இருக்குதுங்க. அரபு நாடுகளுக்கு எதிராக ஈரான் ஏவன பேலிஸ்டிக் ஆயுதங்கள் அட்டாக் ட்ரோன்ஸ்ல பெருமளவுல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற அமெரிக்கன் அசட்ஸ் மேல தான் தாக்குதல் நடத்த பயன்படுது. அந்த அளவு இந்த போர்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடு அடி வாங்கி இருந்தது. இந்த தாக்குதல் லிஸ்ட்ல கம்மியா அடி வாங்கின நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சவுதி அரேபியாவா இருக்குது. சவுதி அரேபியாவிலையும் அமெரிக்காவோட ராணுவ படைத்தளங்கள் இருக்குது, ஆனா அது மேலலாம் ஈரான் அதிகமா ஏவுகணை தாக்குதல் நடத்தல. அதுக்கு பதிலாக அந்த நாட்டில் இருக்க மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமா இருக்கிற அராம்கோ மேலதான் ஒரு சில தாக்குதல்களை ஈரான் ராணுவம் பண்ணியிருந்தாங்க. சவுதி அரேபியாவை ஈரான் நேரடியா அதிகமா தாக்காம இருக்கிறதுக்கு சில ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்குதுங்க. அங்க மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ராணுவ படைபலத்துல கொஞ்சம் வலிமையா இருக்கிற நாடா சவுதி அரேபியா இருக்கிறாங்க. ஈரான் சவுதி அரேபியா மேல அதிகமா தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கலங்க, ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஏமனோட ஹவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதன் காரணமா இப்ப நடக்கிற கல்ஃப் வார்ல சவுதி அரேபியாவை தாக்குறதுக்கு ஏமனோட ஹவுதி படைகளை பயன்படுத்திக்கலான்னு ஈரானோட ராணுவம் நினைக்கிறாங்க. அதனாலதான் அங்க அமைஞ்சிருக்கிற பாபல் மந்திப் நீரிணையை மூடுறதுக்கு ஏமனோட ஹவுதி படைகளுக்கு ஈரான் ரீசெண்டா உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஈரானோட உத்தரவுக்கு இணங்க பாபல் மந்திப் நீரிணையை ஹவுதி படைகளும் முடக்கிட்டாங்க. இதனால ஹவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையில நேரடியா போரே ஏற்பட்டுச்சுங்க. பாபல் மந்திப் நீரிணையை திறக்கிறதுக்காக ஏமனோட ஹவுதி படைகளோட போர் நடத்திட்டு வந்த சவுதி அரேபியா அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்கன்னா, ஈராக் நாட்டில் செயல்பட்டு வர துணை ராணுவ படையா இருக்க
PMF மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஈராக்ல PMF படைன்றது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்க ராணுவத்துக்கு அடுத்ததா துணை ராணுவமா அங்க செயல்பட்டு வராங்க. இந்த துணை ராணுவ படையானது ஈராக் அரசாங்கத்துக்கும் அவங்களோட ராணுவத்துக்கும் கட்டுப்பட்டது தாங்க. ஆனா பக்கத்து நாடா இருக்க ஈரான் அரசாங்கத்துக்கு அவங்க ஃபேவரா செயல்பட்டு வராங்க. இதனால அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த PMF படை நாளடைவில் நம்மளுக்கு பிரச்சனையா இருப்பாங்க, அதனால இவங்களை தாக்குதல் நடத்தி கட்டுப்படுத்தினாதான் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல நம்மளுக்கு புது பிரச்சனை ஏற்படாம இருக்கும்னு சவுதி இளவரசரா இருக்கிற முகமது பின் சல்மானும் ட்ரம்ப்பும் முடிவு பண்ணாங்க. அடுத்த கட்ட நகர்வா அவங்க தயங்காம இந்த PMF படையோட ராணுவ தலைமையகத்து மேல நேரடியா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. சவுதி விமானப்படையில் இருக்கிற போர் விமானங்களும் அமெரிக்காவோட F-35, F-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்களும் ஈராக் நாட்டோட பாக்தாக்ல செயல்பட்டு வர இந்த PMF ஓட தலைமையகத்து மேல ஏர் ஸ்ட்ரைக்குகள் நடத்தினாங்க. அமெரிக்கா சவுதி அரேபியாவோட படைகள் ஒன்னா இணைஞ்சு நடத்தின இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு ஈராக்கோட அதிபரா இருக்கிற அல் சுதானி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா ஒயிட் ஹவுஸ்ல பேசப்பட்ட மாதிரி செப்டம்பர் 30, 2026க்குள்ளார ஈராக் நாட்டில் இருக்கிற அமெரிக்க படைகளை வெளியேற்றிக்குவோன்னு ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. இப்படி அமெரிக்கா நல்ல காரியம் பண்ற மாதிரி பண்ணிட்டு சவுதி அரேபியாவோட இணைஞ்சு எங்க நாடு மேல தேவையில்லாத தாக்குதலை அமெரிக்கா இப்ப பண்ணிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவோட சவுதி அரேபியா தான் காரணம்னு எங்களுக்கு தெரியும்னு அல் சுதானி வந்து பேசியிருக்காருங்க. கடைசியா அல் சுதானி என்ன சொல்லியிருந்தாருன்னா, மத்திய கிழக்குல சவுதி அரேபியா ஈரான் நாடுங்களை போலதான் ஈராக் நாடுமே ஒரு இறையாண்மை கொண்ட தேசம். தேவையில்லாம எங்க நாடு மேல தாக்குதல் நடத்தினீங்கன்னா பதிலுக்கு நாங்களும் தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும்னு கடுமையான மிரட்டலை அல் சுதானி கொடுத்திருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து சவுதி அரேபியா பண்ண இந்த காரியத்தினால அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காங்கன்னா, சவுதி அரேபியா தன்னோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஏமனோட ஹவுதி படைகளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட இணைஞ்சு ஈராக் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்படி ஏமன் ஈராக் மட்டும் இல்லாம ஈரான் நாட்டோடையும் ஒரு மோதல் போக்க தான் சவுதி அரேபியா கடைபிடிச்சிட்டு வராங்க. இதனால சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரா இருக்கிற முகமது பின் சல்மானுக்கு நாம 3 ஃப்ரண்ட் வார சந்திக்க வேண்டியிருக்குமோன்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. இங்க 3 ஃப்ரண்ட் வார் நான் சொல்ல வரது என்னன்னா, ஒரு பக்கம் ஏமன்ல இருந்து ஹவுதி படைங்க தாக்குதல் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ஈராக்ல இருந்து ஈராக் ராணுவம் தாக்குதல் நடத்தும், இன்னொரு பக்கம் ஈரான் நாட்டில இருந்து அவங்களும் தாக்குதல் நடத்தினாங்கன்னா மும்முனை தாக்குதலை சவுதி அரேபியா சந்திக்க வேண்டியிருக்கும். சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு இணையான படைபலத்தை கொண்ட நாடெல்லாம் கிடையாதுங்க. அமெரிக்கா மட்டும்தான் ஒரே நேரத்தில் பல நாடுகளோட சண்டை போடுற அளவுக்கு போர் திறன் கொண்ட நாடாகவும், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆயுதங்களும் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. அதனால அமெரிக்கா வேணா பல நாடுகளோட சண்டை போட முடியுமே தவிர சவுதி அரேபியாவால் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. அதனாலதான் சவுதி அரேபியாவோட இளவரசரா இருக்கிற முகமது பின் சல்மான் ட்ரம்ப் கிட்ட பேசி தற்காலிகமா இப்ப ஈரான் அமெரிக்கா போரை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்படி தாக்குதலை நிறுத்தி ஈரான் அமெரிக்கா நாடுங்க பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது ஒருவேளை ஒத்துப்பட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் போர் ஆரம்பிக்கும். இதுல சவுதி அரேபியாவுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் என்னன்னா, மத்திய கிழக்குல போரை நிறுத்தி வைக்கிறது மூலமா ஈராக், ஈரான், அதுக்கப்புறம் ஏமன் நாடுங்க ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு வர்ற அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும்னு சவுதி அரேபியா நினைக்கிறாங்க. அதனால ட்ரம்பை பயன்படுத்தி போரையும் நிறுத்தி வச்சிருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸும் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில அமெரிக்காவோட நெருங்கின வர்த்தக கூட்டாளியா இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு ட்ரம்ப் புதுசா ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காருங்க. ட்ரம்ப் வந்து சவுதியோட பிரின்ஸா இருக்கிற முகமது பின் சல்மான் கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மத்திய கிழக்குல இஸ்ரேலை ஒரு நாடா அங்கீகரிச்சு அவங்களோட இணைஞ்சு செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துல இப்போதைக்கு இணைஞ்சு கையெழுத்து போட்டிருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் நாடுகளுக்கு அடுத்ததா சவுதி அரேபியாவும் இந்த ஒப்பந்தத்துல இணைஞ்சு கையெழுத்து போடுறதுக்கு ஒத்துக்கணும். அமெரிக்கா சொல்படி சவுதி அரேபியா வந்து இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தை ஒத்துக்கிட்டு அதுல கையெழுத்து போடுற பட்சத்துல சவுதி அமெரிக்காவுக்கான வர்த்தக பிணைப்புங்க இது வரைக்கும் இல்லாத புது உச்சத்தை எட்டும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலை அங்கீகரிக்கிற ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துக்குள்ளார சவுதி அரேபியா வரும்போது நீங்க நீண்ட காலமா கேட்டுட்டு இருக்கிற அணு ஆயுதங்களையும் உங்களால் அடைய முடியும். பாதுகாப்புக்காக மிடில் ஈஸ்ட்ல நாங்க அணு ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா அனுமதிக்கணும், எந்த பொருளாதார தடைகளையும் போட்டக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப காலமா அமெரிக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயம் சாத்தியப்படும். சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவே அணு ஆயுதங்களை வழங்கும்னு ட்ரம்ப் முகமது பின் சல்மான் கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தை அமெரிக்கா எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா, சுத்தி அரபு நாடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற இஸ்ரேல் நாட்டை ஐநா சபை அங்கீகரிச்சிருந்தாலும் அங்க இருக்கிற அரபு நாடுங்க இஸ்ரேலை ஒரு நாடா அங்கீகரிக்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்க பார்த்துதான் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்கும் அந்த நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மற்ற நாடுங்க சுமூகமா பண்ணிக்கணும், குறிப்பா அரபு நாடுங்க இஸ்ரேலோட சுமூகமா போகணுன்றதுக்காக தான் இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தையே அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா தன்னோட
நெருங்கிய நட்பு நாடுகளா இருக்க இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து மாதிரியான நாடுகளுக்கு பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. அதோட ரிமோட் என்னவோ அமெரிக்கா கையில தான் இருக்கும். இருந்தாலும் பாதுகாப்புக்காக அந்த நாடுங்க அணு ஆயுதங்களை வச்சுக்க முடியும். அப்படிதான் இப்ப ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துக்குள்ளார சவுதி அரேபியாவை கொண்டு வந்து அவங்க கையிலேயே லிமிட்டடா சில அணு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காரு. கல்ஃப் கண்ட்ரியா இருக்கிற சவுதி அரேபியா கைக்கு அணு ஆயுதங்கள் கிடைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் வீடியோஸை பார்க்குற சில நண்பர்கள் எங்களுக்கு யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஐநா சபையில் தனித்துவமான வீட்டோ அதிகாரத்தை வச்சிருக்கிற வல்லரசு நாடுங்க தேவையில்லாமல் நடத்துகிற போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.